கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள ஜே.கே. ஹோட்டலில் ஓணம் திருவிழா கோலாகல கொண்டாட்டமாக நடைபெற்றது. கோவை சாய்பாபா காலனியில் அமைந்துள்ள ஜே.கே. ஹோட்டலில் வரும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஓணம் திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கேரள மக்களின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் ஒற்றுமையை பறைசாற்றும் முக்கிய திருவிழாவான ஓணத்தை கோயம்புத்தூர் மக்களுடன் இணைந்து கொண்டாடும் வகையில் ஜே.கே. ஹோட்டல் நிர்வாகம் சார்பில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. விழாவை முன்னிட்டு பாரம்பரிய ஓணம் அலங்காரங்கள், சிறப்பு உணவு வகைகள் மற்றும் விருந்தினர்களை கவரும் வகையிலான பல்வேறு சிறப்பம்சங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது. குறிப்பாக கேரளாவின் பாரம்பரிய சுவையை வெளிப்படுத்தும் வகையில் சிறப்பு ஓணம் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. இதுகுறித்து ஜே.கே. ஹோட்டல் பொது மேலாளர் சக்திவேல் அவர்கள் கூறியதாவது: ஓணம் என்பது மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் அன்பையும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு சிறப்பான திருவிழா. கோயம்புத்தூரில் வசிக்கும் மலையாள மக்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பு மக்களும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு ஓணம் பண்டிகையின் மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும் என்பதே எங்களது நோக்கம். பாரம்பரிய ஓணம் உணவின் சுவையையும் கேரள கலாச்சாரத்தின் சிறப்பையும் அனைவருக்கும் அறிமுகப்படுத்தும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. விருந்தினர்களுக்கு சிறந்த உணவு, தரமான சேவை மற்றும் மறக்க முடியாத ஓணம் அனுபவத்தை வழங்குவதில் எங்கள் குழுவினர் முழு கவனம் செலுத்தி இதனை உருவாக்கி உள்ளதாக கூறினார். குடும்பத்தினருடன், நண்பர்களுடன் இணைந்து ஓணம் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாட விரும்புபவர்களுக்கு இந்த விழா சிறப்பான அனுபவமாக அமைந்தது. கேரளத்தின் பாரம்பரியத்தையும் கோயம்புத்தூரின் விருந்தோம்பலையும் இணைக்கும் வகையில் நடைபெற்ற இந்த ஓணம் திருவிழா அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் இனிமையான நினைவுகளையும் தரும் வகையில் அமைந்தது. சாய்பாபா காலனி ஜே.கே. ஹோட்டலில் ஓணம் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகின்றது என தெரிவித்தார். வணக்கம். சாய்பாபா காலனி ஜே.கே. ஹோட்டலில் வழக்கம் போல ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஓணம் ஃபெஸ்டிவல் கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த ஓணம் ஃபெஸ்டிவல் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கிறனால தான் நம்ம இந்த வருஷம் போட்டிருக்கோம். அது ரெண்டாவது வந்து வேலை ஆஃப் மணி தான். நம்ம கேரளா மக்கள் விரும்புகிற மாதிரி ஓலன், எரிசேரி, காளான், கூட்டுக்கறி, முழுகுப்பட்டி, சக்கரைப்பட்டி, உப்பேரி, பாயாசம், பாயாசம், கோதுமை பாயாசம், அரைப்படம் பாயாசம், இஞ்சி புளி சட்னி இதெல்லாம் போட்டு வைக்கிறது எல்லாரும் மக்கள் வந்து ரசனை பண்ணி நான் சாப்பிட்டுருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி போயிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஜே.கே. ஹோட்டலில் வந்து கான்ஃபரன்ஸ் மீட்டிங், லைன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப்பு, வளகாப்பு, பர்த்டே ஃபங்க்ஷனு எதுவுமே நம்ம வந்து ஃப்ளெக்சிபிள் பண்ணி தான் கொடுக்குறோம். நாட்டுக்கு இது கம்யூனிகேஷன் ஃப்ளெக்சிபிள் தான் பண்ணி தான் கொடுக்குறோம். ஒவ்வொரு வருஷமும் அந்த மாதிரி வந்து ஆந்திரா ஃபுட் ஃபெஸ்டிவலு, நம்ம பொங்கல் ஃபெஸ்டிவலு, பிரியாணி மேளா, சவுத் இண்டியன் ஃபெஸ்டிவல், சீ ஃபுட் ஃபெஸ்டிவலு, இந்த மாதிரி ஜே.கே. ஹோட்டலில் ஒவ்வொரு வருஷமும் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் நீங்களும் தவறாமல் வந்து சாய்பாபா காலனியில் ஜே.கே. ஹோட்டல் கேட்டு வந்து பாருங்கள், வந்து சாப்பிட்டு பாருங்கள். மறந்துடாதீங்க, ஜே.கே. ஹோட்டல் சாய்பாபா காலனி என்ன சார். தேங்க்யூ. இன்னைக்கு வந்து ஓணம் பண்ணி விட்டு ஒரு 26 வகை 27 வகை, ஏன்னா அவங்களுக்கு ஐட்டம் ஜாஸ்தி. சைட் டிஷ்ஷே வந்து பெரிய உண்ணியப்பம் இதெல்லாம் போடும்போது நமக்கு ஜாஸ்தி வரும், சிப்ஸ் எல்லாம் ஜாஸ்தி வரும். அதே மாதிரி நம்ம மெயின் கோர்ஸ் மட்டன் ரைஸ், கேரளா ரைஸ் போடுறோம். கேரளா ரைஸ் சாம்பார், ரசம், ஓலன், காளான், எரிசேரி, புளிசேரி, கூட்டுக்கறி, பச்சடி வகையாக 2-3 வகை பச்சடி இதெல்லாம் வைக்கிறதுனால நமக்கு ஐட்டம் ஜாஸ்தி வரும். ஐட்டம் ஜாஸ்தி தகுந்த மாதிரி நம்ம வேலையை பண்ணி பண்ணலாம். இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் பார்க்கும்போது நம்மளும் ஜே.கே. பாரதியில் இப்போ நவ டேஸ் வந்து ஜே.கே. ஹோட்டலில் வந்து நல்லா பண்ணுறாங்க, ஃபுட்டு நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுறாங்க. நம்ம கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. தேங்க்யூ சார்.